Welcome to UPSC Binod. So now நம்ம சேனல்ல மெயின்ஸ் அண்ட் ப்ரிலிம்ஸ் PYQs with respect to UPSC civil service examination தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கொஷின் வந்து ஒன் ஆஃப் தி ஸ்டாட்டிக் கொஷின் இன் ஜியாகிரஃபி. ஸோ பிகாஸ் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்தது அப்படின்னா பேசிக் ஸ்டாட்டிக் நாலேஜ் இல்லாமல் நம்மளால் இதை அட்டன் பண்ணவே முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு there is a no formation of delta by rivers of Western Ghats. Why? So there is no formation of deltas by the rivers of Western Ghats. Western Ghats இருக்கக்கூடிய ரிவர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெல்டா ஃபார்ம் பண்ணுறதில்ல. ஏன்? அதுதான் கொஷின். ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த கொஷின் வந்து ரொம்ப ஸ்டாட்டிக்கான கொஷின் 2019 கேட்டிருக்காங்க. ஸோ டெல்டா, வாட் இஸ் டெல்டா? டெல்டாவோட ரெக்குவயர்மெண்ட் என்ன? இட் ரெக்குவயர்மெண்ட்ஸ் மவுத் ஃபார் செடிமெண்டேஷன் அண்ட் எரோஷன். ஃபார் செடிமெண்ட் டெபாசிஷன் அண்ட் எரோஷன். ஆக்சுவலாக டெல்டா அப்படிங்கிறது என்னென்னா இட்ஸ் லைக் இந்த மாதிரி இருக்கணும். நார்மல் ரிவர்லேருந்து வந்து இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கடலோட சேரும்போது இருக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து செடிமெண்ட் டெபாசிட் ஆகிறதுக்கு இடம் வேணும். ஃபஸ்ட்டு அதுக்கு செடிமெண்ட்ஸ் வேணும். செடிமெண்ட்ஸ் வந்து டெபாசிட் ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு செடிமெண்ட் டெபாசிட் ஆகணும். வை ரிவர்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ் நாட் ஹேவிங் டெல்டா? பிகாஸ் த ரிவர்ஸ் ஆர் ஃப்ளோ அட் வேலி, ஷார்ட் டிஸ்டன்ஸ், நோ எரோஷன். நோ டெபாசிஷன். ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸ்னால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எரோஷன் கம்மியாக இருக்கும். ஸோ லிட்ரலி ஷார்ட் டிஸ்டன்ஸ், நோ எரோஷன் அப்படின்னா நோ டெபாசிஷன் அப்படின்னா நோ டெல்டா. அவ்வளோதான். இதுதான் ஆன்சர். இதை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கம்ப்ளீட்லி ஸ்டாட்டிக். ஸோ இந்த இன்ட்ரோடக்ஷன் என்னது? டெல்டானா என்ன? டெல்டா ஆர் லேண்ட் ஃபார்ம்ஸ் that forms at mouth of the river where it meets larger body of the water. ஸோ ஒரு ரிவர் அதோட லார்ஜர் பாடியை மீட் பண்ணும்போது, லார்ஜர் பாடி ஆஃப் வாட்டர் மீட் பண்ணும்போது அது ரெண்டும் சேர்ற இடம் தான் டெல்டா. தே ஆர் கிரியேட்டட் பை செடிமெண்ட் டெபாசிஷன் கேரிட் பை ரிவர்ஸ். ஸோ செடிமெண்ட் டெபாசிஷன் கேரிட் பை ரிவர்ஸ் ரிசல்ட்டிங் இன் ட்ரையாங்குலர் ஆர் ஃபேன் ஷேப்டு லேண்ட் மாஸ். ட்ரையாங்குலர் இதுதான் டெல்டா. அதனால தான் சொல்கிறாங்க ஆர் ஃபேன் ஷேப்டு லேண்ட் மாஸ். Deltas consist of various channels and distributaries are important ecological habitats. They provide fertile soil for agriculture and play a vital role in land formation. ஸோ அப்போது ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா டெல்டானா என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். டெல்டா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏன் அந்த பேர் வந்திருக்குன்னா அது ஃபார்ம் ஆகும்போது இந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்து கொடுக்குது, அதனால் அது டெல்டான்னு வச்சுருக்காங்க. ஓகே, பட் ஒரு ஒரு ரிவர் வாட்டர் பாடி அதை விட பெரிய லார்ஜர் வாட்டர் பாடியோட கொலைட் ஆகும்போது அதோட அதோட எரோஷன்ஸ் எல்லாத்தையுமே டெபாசிட் பண்ணிடும். ஸோ அந்த டெபாசிட் பண்ணுற இடம் தான் நம்ம டெல்டான்னு சொல்கிறோம். அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் எக்காலஜிக்கல் ஹேபிடேட். தே ப்ரொவைட் ஃபர்டைல் சாயில். எப்பவுமே வந்து டெல்டாஸ் தே ப்ரொவைட் ஃபர்டைல் சாயில். இது வந்து இன்ட்ரோடக்ஷன். நெக்ஸ்ட், ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டெல்டா ஃபார்மேஷன். ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம்? ஃபேக்டர்ஸ் வை ரிவர்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ் டு நாட் ஃபார்ம் டெல்டா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபேக்டர்ஸ், அதாவது என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் வந்து டெல்டா ஃபார்மேஷனுக்கு தேவை அப்படின்னு நம்ம எழுதிட்டா ரொம்ப ஈஸியான பாயிண்ட்டு. என்னெல்லாம் ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னெல்லாம் கேரக்டரிஸ்டிக்ஸ் டெல்டா ஃபார்மேஷனுக்கு என்னெல்லாம் தேவைன்னு எழுதிட்டா அப்போது நம்ம வெஸ்டர்ன் காட்ஸில் டெல்டா இல்லாமல் இருக்கிறதுக்கு அதெல்லாம் ரீசன் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ ஹை ரெயின்ஃபால் லீடிங் டு ஹை வால்யூம் ஆஃப் வாட்டர், த ரிவர் ப்ரிவென்டிங் செடிமெண்ட்ஸ் டெபாசிஷன், ஹார்ட் பெட்ராக்ஸ் அண்ட் ராக்கி கிளிப்ஸ் ரெஸ்ட்ரிக்ட்ஸ் த எரோஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் செடிமெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிள். வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ரெயின்ஃபால் ரொம்ப அதிகம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த டெபாசிஷன் நடக்கிறதுக்கு உண்டான, அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா செடிமெண்ட் டெபாசிஷன் வந்து ரொம்ப கம்மி. ஸோ த ஹையர் வால்யூம் ஆஃப் வாட்டர். ஸோ ஜென்ரலாக ரெயின்ஃபால் இருக்குது, தண்ணி வருது அப்படின்னா எரோஷன் நடக்கும், அது டெபாசிஷன் நடக்கும். பட் ஹையர் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் வர்றதுனால இந்த இடத்துல வந்து என்ன ஆகுது? இந்த இடத்துல வந்து செடிமெண்ட் டெபாசிஷன் நடக்கிறதில்ல. வால்யூம் ஆஃப் வாட்டர் ரொம்ப அதிகம். அதனால் வால்யூம் ஆஃப் வாட்டர் ரொம்ப அதிகன்றதுனால அதை அடிச்சுட்டு போனாலே அப்படியே கடலுக்குள்ளேயே போயிடுது. இந்த இடத்துல டெபாசிஷன் நடக்கிறதில்ல. ஹார்ட் பெட்ராக். இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எரோஷன் ஆகணும் அப்படின்னா மண் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கணும், ராக்ஸும் ரொம்ப சாஃப்டாக இருக்கணும், எரோஷன் ஆகணும். எரோஷன் ஆனால் அடிச்சு செடிமெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கரைஞ்சி போகிற அளவுக்கு நமக்கு வந்து என்ன இருக்கணும்னா மணல் இருக்கணும். பட் அந்த இடத்துல வந்து மணல் அப்படி கிடையாது. பிகாஸ் ஹார்ட் ராக்ஸ், வெஸ்டர்ன் காட்ஸ் பூராமே ஹார்ட் ராக்ஸ். ஸோ ராக்கி கிளிஃப் ரெஸ்ட்ரிக்ட்ஸ் த எரோஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் செடிமெண்ட்ஸ். ஸோ இது வந்து என்ன பண்ணுதுன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட்,
டியூ டு ஸ்டீப் கிரேடியன்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா வெஸ்டர்ன் காட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட் வந்து எப்படி இருக்கும், ஸ்டீப்பாக இருக்கும். ஸ்டீப் கிரேடியன்ட் இந்த ஸ்டீப் கிரேடியன்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா due to steep gradient, western flowing rivers flow swiftly through narrow valleys and gorges. This fast flowing water does not allow significant sediment deposition at mouth. ஸோ ஆக்சுவலாக நேரோவாக வந்து போய் இது கீழே விழுறதுனாலையும் இந்த இடத்துல டெபாசிஷன் வந்து செடிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் ஆகிறதுக்கு என்ன பண்ணுறதில்ல, அலோவ் பண்ணுறதில்லை. வெஸ்டர்ன் காட்ஸ் ரிவர்ஸ் ஆர் ட்ராவல் வெரி ஷார்ட் டிஸ்டன்ஸ். டைம் அவைலபிலிட்டி ஆஃப் செடிமெண்ட் அக்குமுலேஷன் இஸ் வெரி லெஸ். ஏன்னா ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறதுனால அதை அடிச்சுட்டு வரக்கூடிய செடிமெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஸோ வெஸ்டர்ன் கோஸ்ட் ஆர் நேரோ டியூ டு presence ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ். ஸோ நியர் த வெஸ்டர்ன் கோஸ்ட், ஸோ லிமிட்டட் ஸ்பேஸ் ஃபார் டெவலப்மெண்ட் அண்ட் எக்ஸ்பான்சிவ் டெல்டாக் லேண்ட்ஃபார்ம்ஸ், லாங்கர் கான்டினென்டல் ஷெல்ஃப்ஸ் ஃபார் செடிமெண்ட் டெபாசிஷன் இஸ் ஆப்சென்ட். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெஸ்டர்ன் கோஸ்ட் வந்து நேரோவாக இருக்கிறதுனால, அது மட்டும் இல்லாமல் வெஸ்டர்ன் கோஸ்ட் பக்கமே வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கிறதுனால அந்த டெபாசிஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பான்சிவ் டெல்டாக் ஃபார்மேஷன், டெல்டா ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் வேணும். இப்போது ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்து டிஸ்கண்டினியூஸ் ரேஞ்ச், அது மட்டும் இல்லாமல் அந்த டெல்டா ரீஜனுக்கும் ஈஸ்டர்ன் காட்ஸ்க்கும் டிஸ்டன்ஸ் இருக்கும். பட் வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து கண்டினியூஸ் ரேஞ்ச், அந்த டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. அப்போ டெல்டா ஃபார்மேஷனுக்கு நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் தேவை, அது வந்து இங்கே கிடையாது. த ஸ்ட்ராங் வேவ் ஆக்ஷன் அண்ட் கோஸ்டல் கரண்ட்ஸ் அலாங் வித் த வெஸ்டர்ன் காட்ஸ் கோஸ்ட் ஃபர்தர் லிமிட்ஸ் த டெபாசிஷன். ஸோ ஸ்ட்ராங் வேவ் ஆக்ஷன் அண்ட் கோஸ்டல் கரண்ட்ஸ் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சாயில் டெபாசிட் பண்ண விடுறதில்ல. ரிலேட்டிவ்லி ஸ்டேபிள் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெக்டானிக் ஆக்டிவிட்டி, unlike deltaic region near tectonic activity zones such as Ganges Brahmaputra Delta, Western Ghats lack of geological conditions conducive for formation of delta. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா ஃபார்மேஷனுக்கு டெக்டானிக்கல் ஆக்டிவிட்டியும் நமக்கு வந்து ஒன் ஆஃப் தி சிக்னிஃபிகண்ட் ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ கம்பேர்ட் டு கங்கா பிரம்மபுத்திரா டெல்டா, ஸோ இந்த இடத்துல வந்து டெக்டானிக் பிளேட்ஸ் வெஸ்டர்ன் காட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜியாலஜிக்கல் கண்டிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டியூசிவாக இல்லை, தட் மீன்ஸ் ஃபேவராக இல்லை. டெக்டானிக் பிளேட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தளவு ஆக்டிவ் ஜோனாக கிடையாது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கொஞ்சம் ஸ்டேபிளான ஜோனாக இருக்குது. அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல டெல்டா ஃபார்ம் ஆகிறதில்லை. So the factors are these, அதாவது above factors are collectively responsible to the absence of limited development of delta in river of Western Ghats in India. ஸோ ரொம்ப சிம்பிளான ஆன்சர். ஸோ ஏன் வெஸ்டர்ன் காட்ஸில் டெல்டா ஃபார்ம் ஆக மாட்டேங்குது? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஹை ரெயின்ஃபால். ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா ஹை ரெயின்ஃபால், ஹை வால்யூம் ஆஃப் வாட்டர், எரோஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல செடிமெண்ட் ஆக விடுறதில்ல, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறதுனால கடலுக்குள்ளேயே போய் சேர்ந்துருது. ஸோ ஸ்டீப் கிரேடியண்ட்டாக இருக்கிறதுனால, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ரிவர் வந்து ஃப்ளோ ஆகுது. அதனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு செடிமெண்ட் டெபாசிஷன் நடக்கிறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இல்லை மவுத்தில். ஸோ வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட் ரிவராக இருக்கிறதுனால அதோட எரோஷன் கெப்பாசிட்டியும் ரொம்ப கம்மி. அதுக்கடுத்து கோஸ்ட் நேரோவாக இருக்கிறதுனாலையும் அந்த ஈஸ்டர்ன் காட்ஸை கம்பேர் பண்ணும்போது கோஸ்ட் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் வந்து அதிகம். அதனால் டெபாசிஷனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே அதிகம். இந்த இடத்துல இந்த டெல்டாய்க் லேண்ட் ஃபார்மேஷன் வந்து நடக்கிறதில்ல. ஸ்ட்ராங் வேவ் ஆக்ஷன் கரண்ட்ஸ் மூலயமா அந்த இடத்துல டெபாசிஷன் வந்து தடுத்து டெபாசிஷன் ஆக விட மாட்டேங்குது. ஏன்னா ஸ்ட்ராங் வேவ்ஸ் இருக்கிறதுனால அதை அடிச்சுட்டு போயிடுது. கரண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ் கரண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல டெபாசிஷன் நடக்க விட மாட்டேங்குது. அதே மாதிரி டெக்டானிக் ஆக்டிவிட்டீஸை கம்பேர் பண்ணும்போது டெல்டாக் ரீஜனில் வந்து பார்த்திங்கன்னா டெக்டானிக் ஆக்டிவ் ஜோனாக இருக்கும். பட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ்லி ஸ்டேபிள் டெக்டானிக் பிளேட்ஸ், அதனாலேயும் இந்த இடத்துல வந்து டெல்டா ஃபார்ம் ஆக மாட்டேங்குது. இதெல்லாம் தான் பாயிண்ட்ஸ். ஸோ ஆன்சர் ரைட்டிங்கில் அப்படியே ஒரு பாயிண்ட் எழுதிட்டு வந்தாலே முடிஞ்சு போச்சு. ஸோ கன்க்ளூஷன் வந்து பார்த்திங்கன்னா த அபவ் ஃபேக்டர்ஸ் ஆர் கான்ட்ரிபியூஷன் ஆப்சன்ஸ் ஆஃப் டெல்டாக் ஜோன்ஸ், அவ்வளோதான். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டாட்டிக்கான கொஷின். அதில் வந்து லேண்ட் ஃபார்ம்ஸ்லேருந்து கொஷின்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் லேண்ட் ஃபார்ம்ஸ் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்சிஆர்டியில் லேண்ட் ஃபார்ம்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதனால் அதை பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.